2017-18 அந்த சமயத்தில் என்னோட நண்பர் ஒருத்தரோட ஒரு புத்தக கண்காட்சிக்கு போயிருந்தேன். ஒரு மாலை நேரம். அவர் அங்கே ஒரு இஸ்ரோவில் விஞ்ஞானியாக இருக்கிற ஒருத்தரை அறிமுகப்படுத்தி அவர் சார் கொஞ்சம் இலக்கியங்கள்லாம் வாசிச்சுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஒரு 2 நிமிடங்கள் நான் அவரோட பேசியிருந்திருப்பேன். பேசிட்டு நண்பரை தனியாக அவர் போன பிறகு நான் நண்பர்கிட்ட சொன்னேன், இவரால் இலக்கியம்லாம் வாசிக்க முடியாது, இவருக்கு சுத்தமாக அறிவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவர் ஒரு மாதிரி அதிர்ச்சி அடைஞ்சிட்டார். என்ன இப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. ஆனால் அடுத்த சில வருடங்களில் நண்பரே அதை ரியலைஸ் பண்ணிட்டாரு, அவருக்கு ஒன்றும் பெரிய அறிவு இல்லை அப்படின்னு. இதை நான் என்னுடைய ஒரு கணிக்கும் திறன் பற்றிய என்னுடைய பெருமையை பறைசாற்றிக்கிறதுக்காக இங்கே சொல்லலை. இந்த மாதிரியான ஒரு நுண்ணுணர்வு இல்லாதவர்கள், ஒரு பெரிய அளவில் அறிவில்லாதவர்கள் அப்படின்றவங்க அவங்க தான் நம்மளை சுற்றி நிறைந்திருப்பாங்க. இப்போ இந்த காணொளி எதற்கு அப்படின்னா, இப்போ இலக்கிய வாசிப்புக்குள்ள வரக்கூடிய இளைஞர்கள் ஒரு 20-25 வயதுல உள்ள வரக்கூடியவங்க தொடர்ந்து படிக்கும்போது இந்த மாதிரியான மனிதர்களை ரொம்பவே அதிகமாக சந்திக்கிற ஒரு சூழல் ஏற்படும். இவர்களை எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இலக்கிய வாசகனுக்கு. அது சார்ந்த சில விஷயங்களை நாம இந்த காணொலியில பார்க்கலாம். இந்த கேள்வி எனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். பலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, முதிரா இளமையில நாம படிக்கும்போது ஒரு 20 வயசுல இல்லைன்னா ஒரு 25 வயசுல வாசிக்கும் போது நம்மோடு இருக்கக்கூடிய நண்பர்கள், நட்பு சூழல்ல அவ்வளவா ஒரு பெரிய அளவுல சென்சிட்டிவிட்டி இல்லாதவர்கள் இருப்பாங்க. ஆனா போக போக அந்த சென்சிட்டிவிட்டி கூடிய மனிதர்கள், முதிர்ந்த மனிதர்களை நாம சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை பலருக்கும் இருக்கு. பட் அதற்கான சூழல் நம்ம நாட்டுல முதல்ல அடிப்படையில கிடையாது. அதை புரிந்து கொண்ட பிறகு அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்றது இலக்கிய வாசிப்போட ஒரு முக்கியமான படி. இலக்கிய வாசிப்புன்னு இல்லை, எது சார்ந்த ஒரு வாசிப்பு தேடலுக்குமே நம்மை சுற்றி இருப்பவர்கள்ல 100-99 பேருக்கு எந்த வகையான நுண்ணுணர்வும் இல்லை அப்படின்றத உணர்றதுங்கிறது ஒரு முக்கியமான படி. நுண்ணுணர்வு அப்படின்னு நான் இங்க எதை சொல்றேன்னா, ஏன் மூடர்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் இங்க பயன்படுத்துறேன். ஏன்னா இப்போ ஒரு 30 வயசு வரைக்கும் ஒருத்தர் எதையாவது ஒன்றை கற்றுக்கிறதுக்கு, எதையாவது ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது ஒருத்தருக்கு இருக்கு. ஆனா அந்த ஏஜ் லிமிட்டை ஒருத்தர் கிராஸ் பண்ணிட்டாரு, அதை தாண்டியே அவருக்கு எதை பத்தியுமே ஒரு பெரிய நாலேஜ் இல்லை அப்படின்னா அதற்கு மேலும் அவர் புதிதா எதையும் கத்துக்கொள்றதுக்கு வழி இல்லை. அதாவது பெரும்பாலானவர்கள் இன்று ஒரு மத்திய வயதுல இருக்கிறவங்க இல்ல வயதானவர்களே தங்களுடைய ஒரு தொழில் தளம் இருக்கும், ஒரு வேலை செய்வாங்க, ஒரு அரசு வேலை இல்லைன்னா ஒரு ஐடி இல்லை ஏதோ ஒரு ஃபீல்டில் ஒரு வேலையில் இருப்பாங்க. அவர்களுடைய வேலை சார்ந்த ஒரு அறிவு, அவர்களுடைய குடும்பம் சார்ந்த ஒரு அறிவு, இதை தாண்டி வேற எதை பற்றியும் அறிவோ அக்கறையோ இல்லாதவர்களோ தான் நம்மை சுற்றி இருக்கிறவங்கள 90% பேர் இல்லை 99% பேரே இருப்பாங்க அப்படின்னு உறுதியாகவே நம்மளால சொல்ல முடியும். அவங்க எப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைல் இன்று, அதை நான் ஒரு தனி மனிதர்களுடைய குறை அப்படின்னு நான் சொல்லலை. இன்றைய சூழலே அப்படிதான் இருக்கு. இன்றைய சூழல் எப்படி இருக்கு, இன்றைய ஒரு முதலாளித்துவ சமூகத்துடைய இயல்பு எப்படி இருக்குன்னா, நீங்க இந்த சரவணா ஸ்டோர்ஸ் போயிருந்தீங்கன்னா தெரியும். அந்த ரங்கநாதன் தெருல சரவணா ஸ்டோர்ஸ் அந்த டி நகர் ரங்கநாதன் தெரு போயிருந்தீங்கன்னா நீங்க வெறுமனே போய் ரோட்ல நின்னா போதும், அந்த கூட்டமே உங்களை நகர்த்தி எங்கேயாவது கொண்டு போய் விட்டுரும். அதே மாதிரிதான் இன்று பெரும்பாலானவர்கள் ஒரு கூட்டத்தோடு இணைந்து நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப விதி, மரபார்ந்த விதி, நிறுவன விதி, இதை தாண்டிய எந்த அறிவும் இருக்காது. அதனாலதான் நான் மூடர் அப்படின்ற சொல்ல பயன்படுத்துறேன். மூடர் அப்படின்றது ஒரு ஹார்ஷான டேர்ம் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த டேர்மை மனசுல வச்சுக்காம நாம இந்த சூழல்ல புழங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா கொஞ்ச நாள்லயே நாமளும் அந்த மூடர் கூடத்துல ஒரு ஆளா மாறிடுவோங்கிறதுனாலதான் இதை முதல்ல சொல்லிடுறேன். ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஏன் இந்த மூடத்தனம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, நான் திருவாரூர்ல குடவாயில் பாலசுப்ரமணியன் அப்படின்னு ஒரு பேரறிஞர் இருக்கார். இன்று இந்தியாவில் அவருக்கு கொடுக்கப்படுறதுக்கு ஓரளவு தகுதியான விருது அப்படின்றது பாரத் ரத்னா மட்டும்தான் அப்படின்றது என்னுடைய ஒரு கணிப்பு. அப்படின்னா நான் வெறுமனே சும்மா அவரை புகழ்ந்து சொல்லணுங்கிறதுக்காக சொல்லலை. அந்த அளவுக்கு மிகச்சிறந்த வேலைகளை அவர் செஞ்சிருக்காரு. இந்த தஞ்சை மாவட்டத்துடைய ஒரு பண்பாட்டு வரலாற்றையே அவர் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவரை திருவாரூர்ல இருக்கிற பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது. அவரோட ஒர்க்கை பத்தி எதுவுமே தெரியாது. அதிகபட்சம் திருவாரூர்ல இருக்கிறவங்க இப்ப கேட்டீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, கலைஞர் கருணாநிதி அப்படிம்பாங்க. சில பேர் மனோரமாவை சொல்லலாம். இன்னும் சில பேர் சிவாஜி கணேசன் சொல்லலாம். அதாவது மன்னார்குடி, இந்த மாதிரி இந்த சுற்று வட்டாரங்கள்ல பிறந்தவர்கள் இந்த பேரை தான் சொல்லுவாங்களே ஒழிய சினிமா, அரசியல் இதை தாண்டி ஒரு தன்னுடைய ஊர்ல இருக்கக்கூடிய அறிஞர்களையோ ஆளுமைகளையோ கூட பெரும்பாலானவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க.
இதற்கு காரணம் நான் முன்னே சொன்ன மாதிரி அவர்களை மட்டும் குறை சொல்லாம இந்த சூழலும் ஒரு காரணம். இந்த சூழல் ஒரு வாசகனுக்கு எப்படி பாதிப்பு ஏற்படுத்த முடியும், நான் ஏன் இந்த சூழலோட புழங்க போறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா வாசகர்களுக்கும் வரும். என்ன காரணம்னா, இலக்கியம்னு கிடையாது, எந்த ஒரு அறிவுத்துறையோடும் ஒரு புழக்கத்தை ஏற்படுத்திக்கிறவங்களுக்கு தொடக்கத்துல இருக்கிற ஒரு எந்தூசியாசிசம் இருக்கும், எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கணும். இப்போ புதுமைப்பித்தனுடைய கதைகளை படித்த ஒருத்தன், இல்ல மோகமுல் மாதிரி ஒரு நாவலை படித்த ஒரு ஆள் படிச்சுட்டு சும்மா இருக்க முடியாது, அதை பத்தி யாருக்கையாவது சொல்லணும், ஏதாவது ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோட தனக்குள்ள இருக்கக்கூடிய மிக அந்தரங்கமான ஒரு உணர்வை இன்னொருத்தட்ட போய் சொல்லும் போது அங்கிருந்து வரக்கூடியது பார்த்தீங்கன்னா வெறுமனே ஒரு ஓ அப்படியா அப்படிங்கிற ஒரு ரிப்ளையா தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரிப்ளை ஒரு வாசகனை சோர்வுரை செய்யுது. ஏன் இப்போ நீங்க கேட்கலாம், ஏன் நீ ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒருத்தட்ட சொல்றதுக்கு ஒருத்தர் ரிப்ளை பண்ணணுமா அப்படின்னு? அப்படி கிடையாது. ஒருத்தர் உண்மையிலே உன்னதம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கும் போது எதிர்வினைங்கிறது இங்க சுத்தமா இருக்காது. இங்க என்ன மாதிரி விஷயங்களுக்கு எதிர்வினை இருக்குன்னா, அரசியல், சினிமா, அதிகபட்சம் போனா குடும்ப பாசம், என் பொண்ணு இப்படி, என் பையன் இப்படி, இல்ல என்னோட மனைவிக்கும் எனக்குமான உறவு இவ்வளவு காதல் நிறைந்தது, இந்த மாதிரியான ஒரு ஜெனரலைஸ்டு விஷயங்களை பேசும்போது மட்டும்தான் இன்னொரு மனிதர்கிட்ட நம்ம எதிர்வினையை எதிர்பார்க்க முடியும். இல்லைன்னா தாய் தந்தை பாசம். இதை தாண்டி ஒரு உண்மையிலே அறிவு சார்ந்த ஒரு விஷயத்த, அக்கறை சார்ந்த ஒரு விஷயத்த நம்ம ஒருத்தட்ட சொன்னோம் அப்படின்னா அவங்கள்ட்ட எந்த எதிர்வினையும் வராது. ஒரு உதாரணத்துக்கு, கடல்ல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகூல்ஸ்ல பிளாஸ்டிக் கலந்துகிட்டு இருக்கு அப்படின்றது ஒட்டுமொத்த உலகத்தையும் எதிர்கால சந்ததியையுமே அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தை பத்தி நாம போய் ஒருத்தட்ட பேசுறோம் அப்படின்னா அது என்னன்னே பலருக்கு புரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அக்கறையற்ற சமூகம் இங்க வாழ்ந்துட்டு இருக்கு. இப்ப இந்த சமூகத்தோட ஒரு இளம் வாசகன் உரையாட தொடங்குறான் அப்படின்னா கொஞ்ச நாள்லயே அவன் சோர்வடைஞ்சிருவான். ஸோ இதுல எல்லாம் ஒன்றும் பெரிய புண்ணியம் இல்லை போல இருக்கு. ஏன்னா இந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கிறதுனாலேயே, ரொம்ப ரொம்ப மைனாரிட்டியா இருக்கிறதுனாலேயே, குறிப்பா நாம அதிர்ஷ்டவசமாகவோ துரதிருஷ்டவசமாகவோ தமிழர்களா பிறந்துட்டோம். தமிழ் அறிவு சூழல்ல ரொம்பவே வாசிக்கக்கூடியவர்களோட எண்ணிக்கை கம்மி. ஸோ நமக்குன்னு ஒரு வாசகர் வட்டம்னா நான் சொல்றது ஒரு எழுத்தாளர் பெயர் அந்த மாதிரி வாசகர் வட்டம் கிடையாது. வாசிக்கக்கூடிய நண்பர்கள் வட்டத்தை நாம உருவாக்கிக்கிட்டால் ஒழிய இந்த சிக்கல்ல இருந்து தப்பிக்க முடியாது. அப்ப தினம் தினம் நாம எதிர்கொள்ளக்கூடிய சராசரி மனிதர்களை என்ன செய்யறது, இல்ல சராசரி மூடர்களை என்ன செய்யறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு சில வழிமுறைகளை நான் இந்த காணொலியில சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். முதல் விஷயம் எவாலுவேஷன். இப்ப இது ரொம்ப இளைஞர்களா இருக்கிறவர்களுக்கு, ஒரு 30 வயதிற்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது உடனடியா பெரிய அளவுல பயன் தராம இருக்கலாம். ஆனா போக போக இந்த விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் வயது ஏற ஏற இது தேவைப்பட தொடங்கும். எவாலுவேஷன் அப்படின்னா என்னன்னா, நாம பெரும்பாலும் ஒரு மனிதரை மதிப்பிடுறதுக்கான நம்மளுடைய முறை எப்படி இருக்குன்னா, அவர்களுக்கும் நமக்கும் எவ்வளவு இணக்கம் இருக்கு அப்படின்றதுதான் பார்ப்போம். ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கா, அவங்க நம்மள்ட்ட ரொம்ப நாகரிகமாகவும் சரியாகவும் பழகுறாங்களா, இதுதான் நம்முடைய அளவீடா இருக்கும். ஆனா இது நம்முடைய அளவீடா இருக்கலாம், ஒரு எல்லை வரைக்கும் இது சரி. ஆனா ஒருத்தரோடு அறிவார்ந்த ஒரு உரையாடலை தொடங்குறதுக்கு இந்த எவாலுவேஷன் எல்லாம் பத்தாது. அதுக்கு இன்னுமே ஒரு பெரிய எவாலுவேஷன் வேணும். என்னன்னா, அந்த மனிதரை நாம புறவயமா மதிப்பிடணும். புறவயமா எப்படி ஒருத்தரை நாம மதிப்பிடுறது? அவருடைய அறிவு எல்லை என்ன, இல்ல அவர் எந்த படியில நிக்கிறாரு அப்படிங்கிறத நாம நிர்ணயம் பண்ணியாகும். அந்த நிர்ணயத்தை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், அவர் பகிர்ந்துக்கக்கூடிய தகவல்கள்ல அவருடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால கணிக்க முடியும், ஓரளவு கணிக்க முடியும். இது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டி. ஒரு மனிதரை சிலருக்கு இது பெரிய அதிர்ச்சியா தெரியலாம். எப்படி ஒருத்தர் நம்ம மார்க் போட்டு பழக முடியுமா ஒவ்வொரு மனிதர்கள்ட்டையும்? மனிதர்கள் எல்லாரும் சமம் இல்லையா? அதெல்லாம் உண்மைதான். மனிதர்கள் எல்லாம் சமம் அப்படின்றது பொலிட்டிக்கலி கரெக்ட். எல்லாருக்கும் சம வாய்ப்பு இருக்கணும், சம உரிமை இருக்கணும், சம அளவு கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருமே ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். நானுமே அதை ஏத்துக்கிறேன். ஆனா ஒரு மனிதரோட நம்ம விவாதிக்கலாமா வேணாமான்னு முடிவெடுக்கிறதுன்றது சம வாய்ப்போட எல்லாரோடையும் நம்மளால விவாதிக்க முடியாது. ஒரு மனிதனுக்கு உண்மையிலேயே அறிவு இருக்கா, நாம விவாதிக்க நினைக்கிற விஷயத்துல அவனுக்கும் ஏதாவது ஆர்வம் இருக்கா அப்படின்றத நாம தெரிஞ்சுக்கணும். அதற்காக அவங்கள மதிப்பிடுறதுல எந்த வகையிலையும் தவறு கிடையாது. அவங்க ஃபேஸ்புக்ல இருந்தாங்கன்னா அவங்க ஷேர் பண்ற போஸ்ட் எப்படி இருக்கு, ஏன்னா இதை நம்மளை சுத்தி ஒரு பெரிய சிஸ்டமே பண்ணிட்டு இருக்கு. நாம என்னென்ன புகைப்படங்களை பகிர்றோம், என்னென்ன ஒரு பதிவுகளை பகிர்றோங்கிறத பேஸ் பண்ணி நம்முடைய ஒரு ஆன்லைன் வாழ்க்கை மூலியமா நம்முடைய சொந்த வாழ்க்கையை கணிச்சு அதன் மூலியமா பொருட்களை நம்மள்கிட்ட விற்கிறதுக்கு ஒரு பெரிய இயக்கம் நம்மளை சுத்தி நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு தனி மனிதனா இன்னொரு தனி மனிதனை
அவதானிக்கிறதுலையோ கவனிக்கிறதுலையோ எந்த தப்பும் கிடையாது. அவங்க நம்மள்கிட்ட முன்வைக்கக்கூடிய விஷயங்கள்ல எந்த அளவுக்கு அவர்களுடைய அறிவு செயல்பட்டுருக்குங்கிறத நாம பார்க்கணும். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்காரு. அவரோட ஃபேஸ்புக் பேஜ்ல எப்பவுமே பாத்தீங்கன்னா நீங்க தினத்தந்தியே வாசிக்கலாம், தினத்தந்திக்கு பதிலாக அவரோட ஃபேஸ்புக் பேஜை பார்க்கலாம். ஏன்னா தினத்தந்தியில என்ன தலைப்பு செய்தி வருதோ அது சார்ந்து இவர் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஆட்களோட நம்ம பேசி நமக்கு எதுவுமே ஆக போறது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான நபர்களை எவாலுவேட் பண்றதுன்றது உரையாடலை தொடங்குறதுக்கான முதற் புள்ளி. அந்த முதற் புள்ளியில 90% பேரை நம்ம கழிச்சு கட்டிடுற மாதிரி இருக்கும். இவர்களோடு விவாதிக்கிறதுல எந்த பயனும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு எல்லைக்கு நாம வந்து சேர்ந்துருவோம். ரெண்டாவது, ஓகே, நாம அந்த மாதிரி ஒருத்தரை எவாலுவேட் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங்ல அவர் நம்மள்கிட்ட தாண்டி வந்துட்டாரு. ரெண்டாவது ஸ்கிரீனிங் வந்து ஒருத்தருடைய உரையாடும் திறன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உரையாடும் திறன் இல்ல விவாத திறன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன விவாத திறன்? விவாத திறனுடைய அடிப்படை வந்து நினைவு திறன் தான். நீங்க ஒரு விஷயத்த ஒருத்தரோடு விவாதிக்கணும்னா நீங்க விவாதிக்கக்கூடிய விஷயத்த பத்தின ஒரு புரிதல் அவர்கிட்ட இருக்கணும். நீங்க இப்ப நவீன இலக்கியத்தை ஒருத்தட்ட பேசுறீங்க அப்படின்னா அவருக்கு நவீன இலக்கியத்தோட பேக்ரவுண்ட் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். பாரதி, புதுமைப்பித்தன், அதுக்கப்புறம் கானாசு, தீஜா, சுந்தர ராமசாமி, ஜெயமோகன் அப்படிங்கிற இந்த வரிசை வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த வரிசையே ஒருத்தருக்கு தெரியல, இவர் வந்து சும்மா இவர் தான் தமிழ்லேயே மிகச்சிறந்த எழுத்தாளர் அப்படிங்கிறாரு. நீங்க எத்தனை பேர் சார் படிச்சீங்க அப்படின்னு கேட்டா 10 பேர் தான் படிச்சிருப்பாங்க. அப்ப இந்த வரிசை ரொம்பவே முக்கியம். அப்ப ஒருத்தர் எந்த அளவுக்கு நினைவுல வச்சுக்கிறாரு, எந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து ஃபேக்சுவலா இல்ல பீரியாடிக்கலா விஷயங்களை நினைவுல வச்சுக்கிறாரு அப்படின்றது ரொம்பவே முக்கியம். அப்ப நம்ம ஒருத்தட்ட விவாதிக்க போறோம்னா முதல் தகுதி அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த அவரோட நம்ம எவாலுவேஷனை தாண்டி வந்த பிறகு அவங்கள்ட்ட ஒரு விஷயத்தை விவாதிக்கிறதுக்கான சரியான சொற்றொடர்களும் சரியான நினைவும் அவங்கள்ட்ட இருக்கா அப்படின்றத பாக்குறது ஒரு ஒருத்தரோடு நம்ம உரையாட தொடங்குறதோட ரெண்டாவது புள்ளியா இருக்கணும். மூன்றாவது புள்ளி ஒண்ணு இருக்கு. என்னன்னா ஃபேக்சுவலா பேசுறாங்களா அப்படிங்கிறத கவனிக்கணும். ஃபேக்ட்ஸ், ஃபேக்டாய்ட்ஸ் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபேக்ட் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் இயல்பா தெரிகிற விஷயம். ஃபேக்டாய்டு அப்படின்றது அதிலிருந்து ஒருத்தர் உருவாக்கக்கூடிய ஒரு பொய் தோற்றம் அப்படின்னு சொல்லலாம். உண்மை மாதிரியே தெரியக்கூடிய ஒன்று ஃபேக்டாய்டு அப்படின்றது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா 16, 17ஆம் நூற்றாண்டுகள்ல தமிழகத்தை நாயக்கர்கள் ஆண்டாங்க அப்படின்றது ஒரு ஃபேக்ட். இதற்கு ஏகப்பட்ட வரலாற்று சான்றுகள் இருக்கு, கல்வெட்டு சான்றுகள் இருக்கு, நிறைய வெள்ளக்காரர்களோட அந்த மெக்கன்சி சுவடிகள் மாதிரியான ஆதாரங்கள் இருக்கு, எவ்வளவோ ஆதாரங்கள் இருக்கு. இது வந்து ஒரு ஃபேக்ட். இந்த ஃபேக்ட்ல இருந்து ஒரு ஃபேக்டாய்டை உருவாக்க முடியும். என்னன்னா 16, 17ஆம் நூற்றாண்டுகள்ல நாயக்கர்கள் ஆட்சி, நாயக்கர்கள் வந்து தெலுங்கர்கள், நாயக்கர்களோட தெலுங்கர்களோட ஆட்சியினால தமிழ் பண்பாடு நசுக்கப்பட்டது அப்படின்னு ஒருத்தன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான் அப்படின்னா இதான் ஃபேக்டாய்டு. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு பின்புலமா இல்ல ஆதாரமா எதையுமே கொடுக்க முடியாது. ஏன்னா இருக்கிற பெரும்பாலான ஆதாரங்கள் பாத்தீங்கன்னா நாயக்கர் ஆட்சி காலத்துல தமிழ் பண்பாடு செழித்து வளர்ந்ததுதான் காமிக்குது. நாயக்க மன்னர்களோட காலத்துல ஏகப்பட்ட தமிழ் கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. தஞ்சாவூர் பெரிய கோயில், திருவண்ணாமலை ஆலயம் உட்பட மிக பல ஆலயங்களுக்கு அவங்க திருப்பணி செய்து ஒளி இழந்து கிடந்த பல கோயில்களை அவங்க மீட்டெடுத்திருக்காங்க. ஸோ அப்ப இந்த மாதிரி நாயக்கர் ஆட்சி தமிழ் மரபுல பல விஷயங்களை அவங்க உள்வாங்கிக்கிட்டு அதன் பிறகு அதை மேம்படுத்தியிருக்காங்க. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய சோழர்கள் கால நீர்ப்பாசன முறையை வந்து அவங்க தெளிவா பின்பற்றி இருக்காங்க, வரி விதிப்பு முறையை பின்பற்றி இருக்காங்க. சோழ மரபோட தொடர்ச்சியா தான் தஞ்சை நாயக்கர்கள் இருந்திருக்காங்க. அப்படின்னும் போது ஆனா இது வந்து நமக்கு கிடைக்கிற ஃபேக்ட்ஸை வச்சு நாம வரக்கூடிய முடிவு. இது பேர் இன்சைட். இந்த மாதிரி இன்சைட் தான் ஒருத்தட்ட இருக்கான்னு நாம பார்க்கணும். ஆனா பெரும்பாலானவர்கள்ட்ட பாத்தீங்கன்னா இன்சைட் இருக்காது, ஃபேக்டாய்டு தான் இருக்கும். ஏன்னா இந்த ஃபேக்டாய்டை வச்சுதான் இன்னைக்கு பாலிடிக்ஸே நடந்துட்டு இருக்கு. இந்துக்களால முஸ்லிம்களுக்கு ஆபத்து, முஸ்லிம்களால இந்துக்களுக்கு ஆபத்து, ஆரியர்களால திராவிடர்களுக்கு ஆபத்து, திராவிடர்களால ஆரியர்களுக்கு ஆபத்து, இப்படின்னு மாறி 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 ஒரு இல்லாத ஒரு விஷயத்த தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த மூணாவது ஸ்டேஜ் ஆளுங்கள்ட்ட தான் நம்ம ரொம்பவே கவனமா இருக்கணும். ஏன்னா உண்மையிலேயே ஒரு அறிந்து கொள்ள நினைக்கிறவன், அறிவை நோக்கி போகக்கூடிய ஒருத்தன் வந்து ஏதாவது ஒரு தரப்புக்கு தன்னோட விசுவாசத்தை காமிச்சிட்டான் அப்படின்னா அதன் பிறகு அவனுக்கு அறிவு அப்படின்றது எதுவுமே வளர வாய்ப்பில்லை. இன்று ஆனா நாம சந்திக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானவர்கள் வந்து இந்த 3 ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை தாண்டி நம்ம கிட்ட வர்றவங்க ரொம்பவே குறைவா தான் இருப்பாங்க. சில பேருக்கு இது கொஞ்சம் கடுமையா நான் பேசுற மாதிரி தோணலாம். எப்படி வந்து மூடர்கள் அப்படின்னு சொல்லும் போது நான் வந்து படிப்பறிவு இல்லாதவர்களை சொல்லல. கல்வி அறிவு வந்து எந்த வகையிலையும் ஒரு மனிதனுடைய மூடத்தனத்தை போக்காது.
அது மாதிரி ஏன்னா நான் அதுக்காக தான் முதல்ல அந்த உதாரணத்தையே சொன்னேன். என்னுடைய நண்பர் வந்து அவர் இஸ்ரோல ஒரு விஞ்ஞானியா இருக்கார். அவரோட அறிவு தகுதியே அவ்வளவுதான் இருக்கு. ஸோ ஒரு மனிதனுடைய அறிவு தகுதியை வந்து அவனுடைய கல்வியோ தொழிலோ அதிகாரமோ புகழோ இல்ல அவங்ககிட்ட இருக்கிற செல்வமோ தீர்மானிக்காது. ஒரு மனிதனுடைய அறிவு தகுதி அப்படின்றது முழுக்க முழுக்க தினம் தினம் அப்டேட் பண்ணிக்கிறதுனால வரக்கூடிய ஒண்ணு. ஏன் இந்த விஷயங்களை நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய அந்த தமிழ் லிட்டரரி டாக்ஸ்ல வரக்கூடிய காணொலிகளை பார்க்குற பெரும்பாலானவர்களோட வயது வந்து ஒரு 18ல இருந்து 30, 32 இந்த ரேஞ்சில் தான் இருக்கிற மாதிரி எனக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காமிக்குது. அப்ப இந்த வயசு அப்படின்றது ஒரு வாசிப்புக்குள்ள வர்றதுக்கு ஒரு சரியான வயது. இந்த வாசிப்பை தொடர்ந்து மேல எடுத்துட்டு போகணும். நாம ஏதாவது இந்த மூடர் கூடத்துல ஒரு ஆளா நம்ம சேர்ந்துடக்கூடாது அப்படின்னா, நாம சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனையும் எவால்வேட் பண்றதும், அவங்களுக்கு உண்மையிலேயே விவாதிக்கிற திறன் இருக்கா அப்படின்னு கண்காணிக்கிறதும், மூன்றாவதா அவங்க ஃபேக்டா பேசுறாங்களா ஃபேக்டாயிட பேசுறாங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்பவே அவசியம். ஒரு வாசிப்போட நீண்ட கால நோக்குல இதுதான் ஒருத்தரை வந்து தொடர்ச்சியா வாசிக்க வைக்கும். நன்றி.